Hi guys, இன்னைக்கு மம்மில ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1/4 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச புளியை 5 கப் தண்ணியில கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸில கொஞ்சம் சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு தண்ணி விடாம அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில ரொம்ப கம்மியா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். எண்ணெய் பிரியிற வரைக்கும் இந்த பேஸ்ட்டை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியில இந்த பேஸ்ட்டை போட்டு ஸ்டவ் மேல மீடியம்ல வச்சிடுங்க. கருவேப்பிலையோட ஸ்டெம் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் அரோமா கிடைக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரசத்தை எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் பபிள்ஸ் மேல ஃபார்ம் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மம்மிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மற்ற சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பாய்.